வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ராகி சேமியா புட்டு. நீங்கள் ராகி புட்டு பார்த்துருப்பீங்க, ரெட் ரைஸ் புட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் ராகி சேமியாவில் புட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் தடவை. நிறைய பேர் எஸ்பெஷலி என்னோடய கலீக் கேட்டாங்க. அவங்களுக்கு ராகி சேமியாவில் புட்டு பண்ணாங்க, அது வரலையா, உடஞ்சி போயிடுச்சான். ஸோ எஸ்பெஷலி அவங்களுக்காகவும் பண்ணுறேங்கிறது கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ராகி சேமியா, நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம், துருவின தேங்காய், இனிப்பு செய்யும்போது எப்பவுமே நமக்கு தேவைப்படுற ஒரு சீட்டிக்கு உப்பு, ஸோ ருசியை கொடுக்கக்கூடிய நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும், சரியாக 3 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, தப்பாகிடும். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா வச்சுருங்க. சரியாக 3 நிமிஷம். உப்புமா செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்கள் அது விரும்பலை, பிடிக்கலை. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இது எந்த விதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி பார்த்தேன். சரி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர், ராகி சேமியாவை புட்டுக்குழல் போட்டு வேக வச்சு அதை புட்டு ஷேப்பில் கொடுக்கும்போது முதல் பாயிண்ட் அதோடைய ஷேப், செகண்ட் அது இனிப்பாக இருக்குங்கிற ஒரு விஷயம், அது கூட நெய் சேருது. இது மூணுமே குழந்தைங்களுக்கு சேர்த்து அவங்கள இது ஒரு விரும்பத்தகுந்த ஒரு இதாக மாறிடுது. சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை, அதில் இனோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம எப்போவுமே இனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை வடிச்சுக்குங்க. ஸோ இது நல்லா ஊறிடுச்சு, 3 நிமிஷம் கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சிட்டிகை உப்பு, நாட்டு சர்க்கரை, ஸோ நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை உடைக்காமல் அப்படியே நீட்டாக பெரட்டுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். லேயருக்கு உள்ளே ஒன்று வைக்கிறேன். ஸோ ஸ்டீம் வந்துருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும், சரியாக 5 நிமிஷம். ஓ மை காட், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போன புட்டை எடுத்தாகணும். குழல் நீராவியை கக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட மணத்தை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். சுகர் தூவி இதில் இப்போ நம்ம ஃபைனலாக நெய் ஆட் பண்ண போகிறோம். சுட சுட அந்த புட்டு மேலே இந்த நெய்யை போட்டிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி அதனுடைய ஸ்மெல்லே சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப மனம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செமன்னா செம. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் வேணால் இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். இதே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. பட் நீங்கள் இதில் ஆப்ஷனலாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்டுங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான் ஏலக்காய்ங்கிறது. சண்டே மார்னிங் இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்.